சரி, இப்போ பேசிக்காக இந்த காரனுடைய டிசைன் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஒரு நார்மலான ஒரு ஹெட்லாம்ப் தான். ஹாலஜனில் உங்களுக்கு ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நார்மல் பம்பர்ஸ், உங்களுக்கு ஃபாக் லேம்ப் எதுவும் கிடையாது. அண்ட் அது போக சென்டரில் ஒரு பெரிய சைஸ் கிரில், பேசிக்கான ஒரு ஹனிகோம் டிசைனு. அண்ட் சென்டரில் இருக்கக்கூடிய இந்த டாட்சன் லோகோ, இந்த லோகோ வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது இந்த காரில் பார்க்குறதுக்கு. இந்த கலராக இருக்கலாம், இந்த குரோமாக இருக்கலாம், அண்ட் இந்த லெட்டரிங்காக இருக்கலாம், இது எல்லாமே கொஞ்சம் ப்ரீமியமாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் இந்த குரோம் சரௌண்ட்ஸ் இந்த கிரில்லுக்கு, ஸோ அது எல்லாமே வந்து ஓகே தான். அண்ட் இந்த இடத்துல டோ ஹுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக ஃப்ரண்ட் பம்பர்ல சொல்றதுக்கு வேற ஒன்றும் கிடையாது. அண்ட் அப்படியே பானட்டுக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு ஃபிளாட்டான பானட்டு, ரெண்டு பக்கமும் இந்த ஹெட்லைட் பக்கத்தில் மட்டும் ஒரு டிப் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் காஸ்ட் கட்டிங் அப்படிங்கிறது நம்ம இந்த வைப்பர்லேயே பார்க்கலாம். சிங்கிள் வைப்பர் தான் கொடுத்துருக்காங்க. 2014 கோ லான்ச் பண்ணிட்டு 2015 கோ பிளஸ் லான்ச் பண்ணிட்டு 2018 ஒரு ஃபேஸ் லிஃப்ட் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த ஃபேஸ் லிஃப்ட் அப்படிங்கிறது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். அந்த ஃபேஸ் லிஃப்டட் மாடலில் தான் அவங்க 2014 லான்ச் பண்ணியிருக்கணும். ஏன்னா கொஞ்சம் ஃபீச்சர்ஸும் சரி, அந்த லுக்லையும் சரி கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அதில் ஒரு டைமண்ட் கட் அலாய்வில் அப்படிங்கிறது வந்திருந்தது. அது போக ஒரு டிஆர்எல் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அண்ட் இன்டர்னலி ஆப்ரேட்டட் மிரர் அப்படிங்கிறது 2018 ஃபேஸ் லிஃப்ட்டில் கொடுத்துருந்தாங்க. பட் இதில் வந்து நார்மலான ஒரு மிரர் தான் கையில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறத கொடுத்துருச்சு மக்கள்கிட்ட.